ஹாய் எல்லோரும் வணக்கங்க. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் பழையவெளின்னு ஒரு ஊரில் சிவன் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. மலை இருக்குதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு கோயில் இருக்குது எனக்கு தெரியாது. யாரோ ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தார், நான் பார்த்தேன். சிவன் கோயில் வந்து இந்தமாரி பழையவெளி பக்கத்திலே இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது நம்ம போன ஆசையாக இருந்து இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேங்க. வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாம். வாங்க மலை ஏறலாம் வாங்க. இங்கேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது. இவ்வளோ வருஷமாக இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு கோயில் இருக்குது எனக்கு தெரியாது. அப்படியே நல்லா செங்குத்தாக போகுதுங்க. சுத்தமாக ஏற முடியல. சுத்தமாக படியே கிடையாது. அப்படியே இந்த ஒத்தடை பாதை தான். இப்படியே நம்ம நடந்து அப்படியே போக வேண்டியதான். கேமராமேன் நம்ம கூட வந்தாருங்க. ஏதோ வர வழியில் ஏதோ கலகாப்பழமா அது நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஆள் கையில் கேமரா கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. அவர் பற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அவர் போய்ட்டு நம்ம அப்படியே ஏறுவோம் வாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பெரிய பெரிய பருவ மலைலாம் ஏற முடியாதவங்க, இந்த வெள்ளங்கிரி மலை ஏற முடியாதவங்க இந்தமாதிரி சின்ன மலையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கேமராமேன் எங்கே வராரு பாருங்கள். வீடியோ எடுத்து ஆள் இல்லைங்க, கூட வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். கலகா படிச்சுன்னு சாப்பிட்டுன்னு வந்து நிறைய பாருங்கள். கேமராமேனு அடங்க மாட்டாருங்க. ஃபுல்லாக அந்த வரவே அந்த கலகா பழமாக அதுன்னு சொல்கிறாரு. ஃபுல்லாக அதான் ஒரு வேலையாக இருக்குது. ஏங்க நம்ம கேமராமேன் சுத்தமாக முடியல, தனி தாங்க அடிக்குதுன்றாரு. சின்ன சின்ன மலை ஏற மாட்டார். ஆனால் ஒரு வெள்ளங்கிரி பருவமலை பெருமை மலைலாம் ஏற்றார். நம்ம சேனலில் ஒரு அட்வென்ச்சர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ட்ராவல் பற்றி சம்மந்தமான வீடியோ தான் நம்மளோட வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்றும் வெயில் அடிக்குதுங்க. அந்த ஒரு ஜில்லுன்னு ஒரு குளிர் காற்று அப்படி இருந்தால் அந்த மலை ஏறும்போது சூப்பராக இருக்கும். வெயில் அடிக்குதுங்க. பெருசாக வெயில் இல்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போவோம். இப்படியே ஏறி வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தொலைவு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வையை சரியாக தெரியலங்க. இங்கே ஒரு ஏரோ மார்க் வந்து போட்டுருக்காங்க. நம்ம அதை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து நம்ம சேர முடியும். இல்லை ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல, வையே தெரியல சுத்தமாக. இங்கே வரவங்க கண்டிப்பாக ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து போக பாருங்கள். அதேமாரி மறக்காமல் மார்னிங் டைம் வாங்க, இல்லை ஈவினிங் டைம் வாங்க. இந்த நிறைய இந்த மதியான டைம்லாம் வந்தீங்கன்னா சுத்தமாக ஏற முடியல. பெரிய பெரிய மலை கூட ஏறிடலாம், ஆனால் இந்த மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு செங்குத்தாக ஏறுது இந்த படி வந்து. இப்போ படின்ற மாதிரி படியே கிடையாதுங்க. ஒரு ஒத்தடி பாதை தான். கல் புல் எல்லாமே ஒரு ஏறாவிடமாக இருக்குதுங்க. ஏங்க இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய படம் வர மாரி இருக்குதுங்க. நைட் டைமில் மட்டும் வந்தோமா ஒரு த்ரில்லு கடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இருக்குங்க. ஆனால் பயமாக இருக்குது. ஆனால் இங்கே வரணும் தனியாக வராதிங்க. கூட யாருன்னா இருந்தால் ஒரு 2-3 பேர் அவங்க சேர்ந்துவாங்க. தனியாக மட்டும் வராதிங்க, ரிஸ்க்கு தான். அதுமாரி வந்தால் அந்த பிளாஸ்டிக் இது பாருங்கள், இந்தமாரி கேனு இந்தமாரிலாம் வந்து போடாதீங்க. நீங்கள் வந்து பெருசாக பராமரிக்கல, இருந்தாலும் நம்ம இந்தமாரி கேனு பிளாஸ்டிக்லாம் இந்த போடுறது தவிர்க்க பாருங்கள். நான் வரவேலாம் பார்த்தேன், நிறைய இடத்துல இந்தமாரி கேன் பிளாஸ்டிக்லாம் நிறையவே போட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து போடுறது தவிரிங்க. ஆனால் ரொம்ப த்ரில்லாக ஒரு அட்வென்ச்சராக ஒரு பயங்கரமாக தாங்க இருக்குது. இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே கடவுளை பார்க்க போகலாம். அப்போ தாங்க அந்த கடவுளை பார்த்த அந்த வைப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா போய் டேரெக்டாக கோயில் போய் பார்த்து சாமி கும்பிடுறதோட இப்படி கஷ்டப்பட்டு போய் சாமி பார்த்து கும்பிடும்போது தாங்க நம்மளுக்கு அந்த கும்பிட்ட அந்த ஒரு ஃபீலே வருது நம்மளுக்கு. சொன்னால் நம்மள இவ்வளோ அட்வென்ச்சர் இது பாருங்கள். ஏடா கூடமாக இருக்குது. வெய்ய கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாரி இருக்கும். கேமராமேனே பயப்படுறாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எப்படி போகுது பாருங்கள், நல்லா செங்குத்தாக போகுது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஏரோ மார்க்லாம் இல்லாமல் நம்மளால் வரவே முடியாதுங்க. இதை இங்கே வரவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. தெரியுதா கோயில் உங்களுக்கு? இவ்வளோ கஷ்டத்துலையா அந்த அந்த கோயில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளே விழுந்த ஏறின கஷ்டம்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். செம்ம சூப்பராக இருக்காருங்க. கிட்டக்கிட்ட பருவதமலையில் பார்க்குற இந்த வெள்ளங்கிரியில் பார்க்குற அதே ஃபீலிங்கு இங்கே கிடைக்கிது. நம்மளாம் வந்து பாருங்கள். இவ்வளோ கஷ்டத்தில் நீ ஏறி வந்து அவர் கும்பிடும்போது உங்களோட கஷ்டம் எல்லாமே போயிடும். மனசில் இருக்கிற கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு அந்த கஷ்டத்தெலாம் மறந்து ஒரு தனிமையாக ஒரு ஃபீல் இருக்கும்போது கண்டிப்பாக வாங்க. ஒரு கஷ்டத்தெலாம் மறக்கணும் ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இயற்கையாக அப்படியே ரசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கடவுளை வந்து கும்பிடுங்க. இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களோட கஷ்டத்தை மொத்தத்தையுமே இங்கேயே தீர்த்துட்டு போங்க. இந்த சிவனோட பேர் வந்து காளிங்கராய ஈஸ்வரர்னு போட்டுருதுங்க. இவர் பேர் கூட தெரியாது எனக்கு. யாரோ நண்பர் வந்து இன்ஸ்டாகிராமில் அதுமாரி பழவழி பக்கத்தில் இந்தமாரி கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அதை பார்த்துட்டு ஒன்றே எனக்கு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருப்பேங்க நான். என்னோடய வீடு இங்கே வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். இப்படி ஒரு கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இவ்வளோ தனியாக ஒரு அமைதியாக இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ வந்து அவர் பார்த்து வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்து தான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அது வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க.